குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ஐஎஸ்எம் 5A சாப்டர் நம்பர் 9 வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஓகே, செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஐஎஸ்எம்ங்கிறது ரொம்ப ஈஸியான எக்ஸாம். என்ஐஎஸ்எம் 5A ஓகேவா. சப்போஸ் வந்து நீங்கள் நேஷ்னலைஸ் பேங்க்கில் ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்திருந்தீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி ஒரு கிளரிக்கல் லெவலில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அது சேம் 25,000 to 26,000 தான் சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறமேல் நீங்கள் என்ன போகணுன்னாலும் JAIIBன்னு ஒரு எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. JAIIBன்னு ஒரு எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. இதில் டோட்டல் 4 பாடம் இருக்கும், 4 சப்ஜெக்ட் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்லேயும் 400 டாப்பிக்கு இல்லை 500 டாபிக் குறையாமல் இருக்கும். டோட்டலாக வந்து 2000 டாபிக் படிக்கணும். எத்தனை டாபிக்? 2000 டாபிக் படித்தா தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இதுக்கு அப்புறமேல என்ன பண்ணணும் அப்படின்னா CAIIBன்னு ஒன்று இருக்கும். இதை படிக்கணுன்னா இதுலேயும் அதேமாரி ஒரு 3000 வந்து என்னது, இப்போ உங்களுக்கு 12 டாபிக் கொடுக்குறாங்க இல்லையா, அதுமாரி இதில் ஒரு 3000 டாபிக் இருக்கும். இதை ரெண்டையும் படித்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் மேலே போக முடியும். இல்லைனா மேலே போகவே முடியாது. என்றைக்குமே நீங்கள் 35,000-40,000 சம்பளம் என்றைக்குமே வாங்க முடியாது. ஓகேவா. இவ்வளோ டஃப்பான எக்ஸாமு. உங்களுக்கு என்ஐஎஸ்எம்ங்கிறது ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். ஓகேவா. அதனால் வந்து இதோட கான்செப்ட் புரிஞ்சுங்க. என்ஐஎஸ்எம் எக்ஸாம் வந்து இப்போ கவர்மெண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களெலாம் கிடையாது. கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கில், நேஷனலைஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ஐஎஸ்எம் கிடையாது. இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு வேண்டி நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் என்ஐஎஸ்எம் கிளாஸ் எடுத்தது கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட், லெசனுக்குள்ளே போவோம். அதனால் ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்க்காம கண்டிப்பாக வந்து நம்ம நேரடியாக சும்மா படித்து போகலாம் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கு தான். படித்து போகலாம், ஆனால் டைம் அந்தளவு உங்கள்கிட்ட இருக்கா என்னென்னு நம்மளுக்கு தெரியலை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதத்துக்கு 5 தடவை எக்ஸாம் நடக்கும். மாதத்துக்கு 5 டைம்ஸ் எக்ஸாம் நடக்கும். சப்போஸ் உங்களால் இப்போ எழுத முடியல அப்படின்னா உங்களுக்கு இந்த இடையில இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்க்கு இடையில ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட எழுதிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டை வந்து காத்திருக்கு. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். வந்தீங்கன்னா ஒரு 10 டேஸில் கூட நான் கிளியர் பண்ணி கொடுப்போம். அதுக்காக இப்போ படிக்காமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக படிக்கணும், எக்ஸாம் எழுதணும். ஓகேவா. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி டு இன்வெஸ்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் எந்த எலிஜிபிலிட்டி இன்வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட், SID ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டில் கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க யாரெல்லாம் வந்து இதில் எலிஜிபிலிட்டி. ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர். இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னால் நம்மள மாதிரி யாராவது ஒருத்தவங்க இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் நம்ம சம்பளத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். எதுக்கு நம்ம பார்த்தப்போ நம்மளோட ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணுவோம். இது யார் சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் அப்படின்னா சப்போஸ் இது ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி பேர் வந்து டொயோட்டோ கம்பெனின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டொயோட்டோ கம்பெனி இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய காரை சேல், இவங்கள்ட்ட ஒரு 5-10 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க, 20 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். எப்படி ஒரு காரை விற்கும்போது இவங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். இந்த மாதம் வந்து ஒரு 5 கோடி ரூபா, சரி ஒரு கம்மியாக வச்சுக்கோமே, இவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வந்து என்ன இருக்குது, வருமானம் இருக்குது. இவங்களுக்கு 5 லட்ச ரூபா இன்கம். இதில் வந்து 2 லட்ச ரூபா ஸ்டாஃபுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க. மீதி 3 லட்ச ரூபா மீறும் இல்லையா. இந்த 3 லட்ச ரூபாயை இது கம்பெனியோட ஃபண்டு. இந்த கம்பெனியோட ஃபண்டை எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அதான் என்ன சொல்லுவாங்க, நான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர். அப்படின்னா இது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். அவங்களுடைய ப்ராஃபிட் இருக்குது பற்றி, அவங்களுடைய பணம் மற்ற செலவு போக, வரவு செலவு எல்லாம் போக, அவங்களுடைய செலவு எவ்வளோலாம் போக மீதி அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குல்ல. ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் மாதம் வந்து 50 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம். அதை அவங்க எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களும் அந்த பணத்தை வந்து ரெட்டிப்பாக்குவாங்க. அவங்களுக்குன்னு தனித்தனி கம்பெனி ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேவா. அவள் தான் நான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னால் ஏதோ ஒரு கம்பெனி பேரில் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா. இது ஒரு டொயோட்டோ கம்பெனி இருக்கலாம், மாருதி கார் கம்பெனி இருக்கலாம், ஒரு ஆர்மி இருக்கலாம், ஒரு போலீஸோட யூனிட் இருக்கலாம், இல்லை ஒரு ஏர்ஃபோர்ஸோட யூனிட் இருக்கலாம், இல்லை ஒரு நகை கடை இருக்கலாம். ஏதாவது ஒன்று ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த பேரில் வந்து அந்த ஆர்கனைசேஷன் பேர்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா. இது எல்லாமே எங்கே இருக்குன்னா சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் எலிஜிபிலிட்டி டு இன்வெஸ்ட். இந்த சோர்ஸஸ்லாம் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு மைனர் இன்வெஸ்ட் பண்ணலாமா என்ன, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டில் இருக்கும். எங்கே இருக்கும், ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டில் இருக்கும். இப்போ யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்குவோம்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இண்டிவிஜுவல்னால் நம்மள மாதிரி யாராவது ஒருத்தவங்க நம்மளோட ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர். யார் நான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னு அப்போ தான் உங்கள்கிட்ட சொன்னேன். கம்பெனி இல்லை ஃபிம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு கம்பெனி இல்லை ஒரு ஃபிம், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ட்ரஸ்ட்டு, யார் வேணாலும் வந்து நான் இண்டிவிஜுவலில் வந்து அந்த கம்பெனி பேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மைனர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக மைனர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இவங்களுக்கு என்ன ஆகும்? பர்த் சர்டிஃபிகேட் வேணும். என்ன வேணும்? இவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டோட இவங்களோட கார்டியன் யார், இவங்க அப்பாவா அம்மாவா யார் வேணாலும் கார்டியன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபுல் கேஒய்சி வேணும். இதோடு சேர்ந்து இந்த லிங்க் பண்ணிடுவாங்க. இந்த இப்போ 2 வயசு குழந்தைனா சப்போஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆன் பிஹாஃப் ஆஃப் இந்த சில்ட்ரனுடைய அவங்களுக்கு பதிலாக அவங்க கார்டியன் என்ன பண்ணலாம்? அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். மைனர் பேரில் தான் இருக்கும், ஆனால் அதை ஆப்ரேட் யாரும் அவங்க கார்டியன் பண்ணுவாங்க. அதனால் கார்டியனோட ஃபுல் கேஒய்சி வேணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெசிடென்டல் இந்தியன்னா இப்போ இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் ஃபாரினர் யாராவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக வந்து ஃபாரினர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களோட கேஒய்சி வந்து கண்டிப்பாக வந்து கேஒய்சி ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன் இந்தியன் ஒரிஜின் அப்படின்னா யார் அப்படின்னா இவங்க அப்பா அம்மா வந்து இந்தியனாக இருந்திருப்பாங்க, ஆனால் இவங்க வந்து வெளிநாட்டில் போயிருப்பாங்க. ஓகேவா? இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார், இவர் ஏ, இவரோட சன் வந்து பி. என்ன பண்ணுறாரு? ஃபாரின் போகிறாரு, அமெரிக்கா போனட்டில் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். அங்கே தான் இந்த பையன் பிறகுறான். அங்கேயே வீடு வாங்கி என்ன பண்ணுறாரு? இங்கேயே செட்டில் ஆகிட்டார். இப்போ இந்தியாவுக்குள்ளே வரவே இல்லை. ஓகேவா? ஆனால் இந்த பையன் வீட்டில் எல்லா லாங்குவேஜ் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க. இவன் பேர் என்னவாக இருக்கும்? அதேமாரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பேர் மாதிரி தான் இருக்கும். குகன், கண்ணன், ஏதோ ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அதேமாரி தான் பேர் இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா கண்டிப்பாக அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். யார் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய கேஒய்சி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் சில மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுதியிருப்பாங்க, இதில் வெளிநாட்டில் உள்ளவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. சில இதில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, யூஎஸில் உள்ளவங்க, கனடாவில் உள்ளவங்க, இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சில கண்ட்ரி வந்து குறிப்பிட்டிருவாங்க. பாகிஸ்தானில் உள்ளவங்க வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அவங்கவுங்க ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டில் எல்லாமே தெளிவாக எந்த நாட்டுக்காரவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஃபாரினர் எப்படி என்னென்னலாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டில் ஃபாரினரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பிஐஓ பர்சன் இந்தியன் ஆர்கினும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மைனர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், யார் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் சில கண்ட்ரிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் மியூச்சுவல் ஃபண்டு. ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட அப்ளிகேஷனை நம்ம ஃபில் பண்ணும்போது என்னென்னலாம் வைக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இது இருக்குது. ஃபஸ்ட்டு டைரக்ட் பிளானா இன்டைரக்ட் பிளானா அப்படின்னு பார்க்கும்போது இது உங்களுக்கு டைரக்ட் பிளான் வச்சுருக்கீங்களா இன்டைரக்ட் பிளான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ டைரக்ட் பிளானில் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது டைரக்ட் பிளான் அப்படின்னு போட்டிங்கன்னா சப்போஸ் ஒருத்தர் இருக்கார், இவர் என்ன பண்ணுறாரு? டைரக்ட் பிளான் எடுத்திருக்காரு. பி ஒருத்தர் இருக்கார், இவர் வந்து ரெகுலர் பிளான் எடுத்திருக்காரு. ஓகேவா? ஏ வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணப்போ டைரக்ட் பிளான் எழுதிட்டார். டைரக்ட் பிளான்னா அவரே மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பணம் வாங்கிக்கிறேன், நானே வந்து எல்லாமே பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த ஒரு இடையில டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை யாருமே தேவை கிடையாது அப்படின்னு
இப்போ ஒரு கம்பெனி இருக்குப்பா, ஓகேவா? இப்போ வந்து இது என்ன சொல்லுவாங்க, மாருதி சுசுகி கம்பெனின்னு சொல்லியிருக்கேன். மாருதி சுசுகி கம்பெனி. இப்போ இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கம்பெனியோடைய ஃபண்டு இருக்குது இல்லையா, அந்த கம்பெனியோட லாபம், இந்த கம்பெனிகிட்ட வந்து தொழிலாளர்களுக்கெலாம் வர கடன் எல்லாம் வந்து அந்த சம்பளம்லாம் போட்டது போக இப்போ ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. இந்த 10 லட்ச ரூபாயை மாருதி சுசுகி கம்பெனி பேர்லேயே தான் வைப்பாங்க. ஏன்னா இதுலேயும் ஒரு 5-6 பேர், இப்போ இதோட உரிமையாளர் வந்து 6 பேர் இல்லை ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 10 பேரோட ஷேரில் தான் வந்து இந்த சுசுகி கம்பெனி இயங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 பேரையும் போடாமல் இந்த மாருதி சுசுகி கம்பெனி பேரில் தான் போகிறது என்ன சொல்லுவாங்க, நான் இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நான் இண்டிவிஜுவல் பேர்லேயே மியூச்சுவல் ஃபண்டில் போய் மாருதி சுசுகி கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குன்னா, இப்போ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹோல்டர் யார், ஹோல்டர் வந்து யார், மாருதி சுசுகி கம்பெனி வந்து கையெழுத்து போடுமா? சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடணும், மாருதி கம்பெனி வந்து பணம் போடுமா? போட முடியாது. ஏன்னா அது ஒரு கம்பெனி, அது ஆளே கிடையாது. நான் இண்டிவிஜுவல் கிடையாது. இண்டிவிஜுவல் தான் ஒரு பர்சன், நான் இண்டிவிஜுவல் தான் ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ எஸ்பிஐ ஒரு ஆர்கனைசேஷன் தான், ஓகேவா? இப்போ எஸ்பிஐ பேரில் எஸ்பிஐ வந்து தன்னோட பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது அப்படின்னா எஸ்பிஐ போகுமா? இல்லை, எஸ்பிஐக்கு யாராவது ஒருத்தவங்க ஏஜிஎம் இருப்பாங்க, ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க, அவங்க தான். அதேமாரி மாருதி சுசுகி கம்பெனி பேரில் தான் வந்து இந்த பாலிசி இருக்கும். ஆனால் போர்ட் ஹேண்டில் யார் ஹேண்டில் பண்ணுவா அப்படின்னு அவங்களோட இது இருக்கும். சரிப்பா, நம்மள ஒரு நாலு பேர் இருக்காங்க, அந்த 4 பேரோட சைன் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், பேங்க்கில் கொடுத்துருவோம். இவங்க போய் என்ன பண்ணலான்னா எப்படி வேணால் இந்த அக்கௌண்ட் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம், பணம் எடுக்கலாம், பணம் போடலாம், இவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு சொல்லி 4-5 பேரை வந்து நியமிப்பாங்க. ஓகேவா? அவங்க யார் இதை ஆப்ரேட் பண்ண போகிறா, மோட் ஆஃப் ஹேண்டலிங் யார், ஒரு ஆள் பண்ண போகிறாங்களா, 2 ஆள் பண்ண போகிறாங்களா, எய்தர் ஆர் சர்க்கியூவர் அப்படின்னா இவங்க ஆப்ரேட் பண்ணலாம், எய்தர் இல்லை சர்க்கியூவர் இவங்க ஆப்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மர் சர்க்கியூவர் இருக்குது, இதெல்லாம் தெரியல சர்க்கியூவர் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? அதேமாதிரி யார் ஸ்டேட்டஸ் ஹோல்டர் யார் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா, யார் பேர் இருந்துச்சு, அது யாராலும் ஆப்ரேட் பண்ணலாங்கிறது தான் மோட் ஆஃப் ஹேண்டலிங். நெக்ஸ்ட் கேஒய்சி வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்ளிகேஷன் பண்ணும்போது கேஒய்சி எல்லாமே முடிக்கணும், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓடிஐ எல்லாமே கொடுத்துட்டு வரோம். நெக்ஸ்ட் என்னென்னா பட்கா அண்ட் சிஆர்எஸ் டீட்டெயில்ஸ். பட்கா அப்படின்னா ஃபாரினில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது. ஃபட்கா அப்படின்னா ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் கம்ப்ளைண்ட் ஆக்ட். ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்ட். சரிப்பா, இது என்ன? அடுத்த சிஆர்எஸ் அப்படின்னா காமன் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட். இது என்ன சொல்லுவாங்க, காமன் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட். இப்போ ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் கம்ப்ளைண்ட் ஆக்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு சீன்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இவருக்கு லிக்விடிட்டி பணம் தேவைப்படுது. இந்த 10 lakh வந்து எடுக்கிறாரு. 10 lakh வந்து இதை வேணும்னு சொல்லி இதை க்ளோஸ் பண்ணி எடுக்கிறார். லிக்விடிட்டி கேஷ் வேணும்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, வித்ட்ரால் பண்ணுறாரு. மெச்சூரிட்டி எடுத்து வித்ட்ரால் பண்ணும்போது இப்போ இவர் என்ன பண்ணுவார், இந்த 12 லட்சம் இருக்கு இல்லையா, இல்லை ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் கிடைக்குது, இவங்க டேக்ஸ் கட்டுவார். என்ன கட்டுவார், டேக்ஸ் கட்டுவார். இதே பணத்தை என்ன பண்ணுவார், அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போவார். இப்போ இவர் சிங்கப்பூர் இப்போ சிங்கப்பூர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா இப்போ அங்கே போய் டேக்ஸ் கட்டணுமா,
அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, இனிஷியல் பர்ச்சேஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். இனிஷியல் பர்ச்சேஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா பாருங்களேன், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்எஃப்ஓன்னு என்ன சொல்லியிருக்கேன், என்எஃப்ஓ. ஏதாவது ஒரு கம்பெனி நியூ ஃபண்ட் ஆஃபர், புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதாப்போ என்னோடய மியூச்சுவல் ஃபண்டு யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க யூனிட்டாக பிரிச்சிடுறாங்க. இப்போ போய் ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் பர்ச்சேசிங் பண்ணும்போது ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் எவ்வளவு, யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 10 rupees. இது என்ன சொல்லுவாங்க, பேஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பேஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து தான் என்ன சொல்லுவாங்க, இனிஷியல் பர்ச்சேஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இனிஷியல் பர்ச்சேஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, இந்த பேஸ் ப்ரைஸு. எப்போ தான் நியூ ஃபண்ட் ஆஃபர் வருதோ அப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம வாங்குகிற யூனிட்டை தான் என்ன சொல்லுவாங்க, இனிஷியல் பர்ச்சேஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அடிஷ்னல் பர்ச்சேஸ். அடிஷ்னல் பர்ச்சேஸ் அப்படின்னா என்னென்னா, நான் சொல்லியிருக்கேன், ஒரு கம்பெனி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஓப்பன் டேட்டு. இது என்னது, ஓப்பன் டேட்டு. இது வந்து என்னது, க்ளோஸ்டு டேட். இது வந்து என்னது, க்ளோஸ்டு டேட்னா இது மெச்சூரிட்டி டேட்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மெச்சூரிட்டி டேட். இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க 1/1/2023 அப்போ இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மெச்சூரிட்டி எப்போ ஆகும் அப்படின்னா 1/1/2024 தான் மெச்சூரிட்டி ஆகும். இப்போ இடையில ஒரு இன்டர்வல் டைம் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்டர்வல் டைம் வந்து ஒரு இன்டர்வல் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்டர்வல் டைமில் வந்து யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், யாரெல்லாம் ஸ்கீமை விட்டு வெளில போகணுமோ வெளில போய்க்கலாம். இது எல்லாமே என்னது, இன்டர்வல் ஸ்கீம் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. இப்போ 6 மாதத்தில் இடையிலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜூன் மாதம் இது ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்போ எப்போ என்ன கொடுக்கலாம், ஜூன் மாதம் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. எப்போ உங்களுக்கு யாருக்காவது மியூச்சுவல் ஃபண்டு பிடிக்கலன்னா வெளில ஓடி போயிடுங்க, இல்லை யாராவது மியூச்சுவல் ஃபண்டு வேணும் அப்படின்னா உள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. இதை இன்டர்வல் டைம் கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் வந்து ஒருத்தர் 2ஆம் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காரு. இவர் வந்து வெளில போகிறாரு. என்ன பண்ணுறாரு, இவருக்கு பணம் வேணும், இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி, இல்லை அவருக்கு இவங்களோட நடத்தைகள்லாம் பிடிக்கல, இவர் வெளில போகிறாரு. அப்படின்னா இவர் 10 ரூபாய்க்கு யூனிட் வாங்கியிருக்காரு. எவ்வளோ வாங்கியிருக்காரு, 10 ரூபாய்க்கு ஒரு யூனிட் வாங்கியிருக்காரு. இப்போ சப்போஸ் 13 ரூபா விற்றுச்சுன்னா ஒரு 13 டேட்டில் என்ன பண்ணுவாங்க, ரிடம்ஷன். அதே பெனால்ட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன ரேட்டு போயிட்டுருக்கோ அதே ரேட்லேயே அவர் வெளில அனுப்பிடுவாங்க கொடுத்து. சப்போஸ் ஏவுக்கு என்னென்னா ரொம்ப ஆசையாக இருக்குது, என்னடா அது நம்ம 10 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், ஒரு 6 மாதத்தில் 13 ரூபாய் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் வாங்கிக்குவோம், யாராவது விற்றாங்கன்னா நம்ம வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் பி ஒரு 20 யூனிட் விற்கிறாரு அப்படின்னா அந்த 20 யூனிட் என்ன பண்ணுவார், ஏ வாங்கிப்பார். இதுதான் அடிஷ்னல் பர்ச்சேஸ் சொல்லுவாங்க. ஏட்ட ஏற்கனவே 1000 யூனிட் இருக்குது. ஒரு 20 யூனிட் யாரோ விற்கிறாங்க, அந்த 20 யூனிட்டை திரும்பி வாங்கிட்டார் அப்படின்னா இதை தான் என்ன சொல்லுவாங்க, அடிஷ்னல் பர்ச்சேஸ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அடிஷ்னல் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் ஆஃப் யூனிட் அப்படின்னா, ரீபர்ச்சேஸுங்க ஒரு மாதிரியாக இருக்கும் பேர், ஆனால் ரீபர்ச்சேஸ் யூனிட்டோட மீனிங் வேறு. சப்போஸ் வந்து பி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 1000 யூனிட் வாங்கியிருக்காரு. இந்த 1000 யூனிட் என்ன பண்ணுறாரு, இதில் கொஞ்சம் யூனிட்டை விற்க விரும்புகிறாரு. இவருக்கு திடீர் எமர்ஜென்சி 20 யூனிட்டை விற்க விரும்புகிறாரு அப்படின்னா அந்த 20 யூனிட்டை கூட விற்றுக்கலாம். அது என்ன சொல்லுவாங்க, ரீபர்ச்சேஸ் ஆஃப் யூனிட். நம்மள்ட்ட நிறையா யூனிட் இருக்குப்பா, இப்போ திடீர்னு எனக்கு ஒரு தேவைப்படுது, இதில் ஒரு 200 யூனிட்டை மட்டும் விற்றுட்டு நான் அந்த செலவை வந்து மேட்ச் பண்ணிடுவேன், இப்போ மீதி 800 யூனிட் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் வச்சுருக்க யூனிட்டில் கொஞ்சம் யூனிட்டை விற்றுருவார். அதை என்ன சொல்லுவாங்க, ரீபர்ச்சேஸ் ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரீபர்ச்சேஸ்னால் வாங்குறதுன்னு நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சுனா என்ன, 1 செகண்ட். எல்லாம் முன்னாடி படித்ததான், இதான் மாற்றி வந்துகிட்டே இருக்கும். இதான் எல்லாம் ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான். சுவிட்சுனா என்னென்னா, நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க. என்ன மியூச்சுவல் ஃபண்டு, சப்போஸ் டாட்டா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டீங்க. ஓகேவா, இப்போ இதை வந்து ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு இங்கே இருக்குது. இப்போ டாட்டா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தான்ப்பா சொல்கிறேன், உண்மையை நினச்சிக்கிறேன். டாட்டா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது சப்போஸ் லாஸில் போகிற மாரி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 1000 யூனிட் வாங்கியிருக்கீங்க. எத்தனை யூனிட் வாங்கியிருக்கீங்க, 1000 யூனிட் வாங்கியிருக்கீங்க.
இந்த 1000 யூனிட்டை நீங்கள் பணமாக சேஞ்ச் பண்ணாமல் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் லிக்விடிட்டியாக சேஞ்ச் பண்ணாமல் இந்த 1000 யூனிட்டை யூனிட்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எங்கே ரிலையன்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேவா? இதை என்ன சொல்லுவாங்க, சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம ஒரு ஸ்கீம் வாங்குகிறோம்ப்பா, நம்மளுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம், அந்த ஸ்கீம்லேருந்து வெளில வந்துடுவோம். வெளில வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பணம் வாங்கிட்டு வெளில வருவோம். ஆனால் அப்படி பணம் வாங்காமல் எத்தனை யூனிட் இங்கே வச்சுருக்கோமோ அந்த யூனிட்டை வச்சு வேறு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில், அதே அசெட்மெண்ட் மேனேஜ் கம்பெனியில் வேறு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறத என்ன சொல்லுவாங்க, சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து அங்கே மாறிக்கிறது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் மெக்கானிசம் ஃபார் மியூச்சுவல் ஃபண்டு. பேமெண்ட் மெக்கானிசம் அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறீங்க அப்படின்னா எப்படிலாம் வந்து வாங்குவீங்க மியூச்சுவல் ஃபண்டை அப்படின்னா, போய் பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனாக நெட்டு மூலிமா ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் சொல்லுவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இங்கே இருக்குது. இது என்ன பண்ணும், இதுக்கு பேரில் ஒரு 5 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. எத்தனை இருக்கும், இது 5 மியூச்சுவல், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், ஐசிசி பேங்க், நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது. இவங்க எல்லோரும் ஒரு ஆர்டி வச்சுருப்பாங்கள்ல, ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கும் இவங்க டாக்குமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு இன்வெஸ்டர் போனார்னா, எப்போ முதல்ல போய் ஆர்டிஓவில் உன் டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வா அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் இவர் 5 மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறார். இவர் ஒருத்தர் இருக்கார், இவர் 5 ஆஃபீஸில் வந்து 5 மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பண்ணணும். இவர் இந்த ஆர்டி ஆஃபீஸுக்கு போகணும், இந்த ஆர்டி ஆஃபீஸுக்கு போகணும், இந்த ஆர்டி ஆஃபீஸ் போகணும், இந்த ஆர்டி ஆஃபீஸ் போகணும், எல்லா ஆர்டி ஆஃபீஸ் போகணும். அதுக்கப்புறமேலு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு போகணும், இவரோட டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறமேல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறமேலு பணம் போடணும். முன்னாடி என்ன பண்ணுவார், இங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார். டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை என்னென்னா, அவர் ஒன்லி அந்த பணம் எடுக்கிறது போடுறத மட்டும்தான் பார்க்கலாம். கலெக்ஷனுக்குலாம் அவர் போய் ஆகணும். எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் இருக்காரோ அவங்கள்ட்ட கலெக்ஷனுக்கு போவாங்க. இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு, என்னது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஆனால் இப்போ எல்லாமே என்னது, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன். ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், ரெண்டுமே போகாமல் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். முன்னாடி பணம் எடுக்குன்னா பேங்க்கு போவோம், இப்போலாம் உட்காந்துட்டு மொபைல்லே பண்ணிக்கிறோம் இல்லையா, கூகுள் பே, ஃபோன்பே, அதுமாரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங். இன்டர்நெட் பேங்கிங் உங்களுக்கு தெரியும். இன்டர்நெட் பேங்கிங்கில் ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டை வாங்கலாம், விற்கலாம். அடுத்து மொபைல் பேங்கிங். இப்போ மொபைல் பேங்கிங் இருக்குது, மொபைல் மூலிமாவே நம்ம மியூச்சுவல் ஃபண்டை வாங்கலாம், விற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் அண்ட் எம்எஃப் யூனிட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இல்லாட்டியே நீங்கள் அங்கே போய் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கும்போது நீங்கள் அதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நம்பர் கேட்கும். அந்த நம்பரை போட்டு, அந்த சிவிவி நம்பர்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கேயே அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எம்எஃப்யூ, மியூச்சுவல் ஃபண்ட் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல. யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னால் என்ன, யூட்டிலிட்டி ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்காக, இப்போ சாய் அகாடமிக்குன்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா அது யூட்டிலிட்டி சாஃப்ட்வேராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட் இருக்குது, இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அப்போ அவனோட பேரை போட்டு அவனுக்கு யூஸ் பண்ணுற மாரி ஒரு சாஃப்ட்வேர் தனியாக தயாரித்து வச்சுருப்பான். அதான் வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். எந்த ஒரு கம்பெனியும் தனக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் உருவாக்கி அதில் போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட் இருக்கும், அவனுக்கு என்ன வேலையோ அது. இப்போ சப்போஸ் டிவிஎஸ் கம்பெனியாக டிவிஎஸ் சர்வீஸ் இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர், அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை மட்டும் போட்டு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸு, லினக்ஸு, யூனிக்ஸ் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வரும். ஓகே. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 98, விண்டோஸ் 2000 அது விண்டோஸில் வரும். ஓகேவா? அது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வரும். அது என்னதில் வரும், அது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வரும். விண்டோஸ் எத்தனையோ. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸு, லினக்ஸு, யூனிக்ஸு, அடோ ஃபோட்டோஷாப்பு, கோரல்ட்ரா, இது எல்லாமே ஒரு அப்ளிகேஷன், ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னால் ஏதாவது ஒரு நிறுவனம் தன்னோட பேரில் வந்து ஒன்று தயாரித்து அவங்களுக்கு என்னென்ன யூஸ் ஆகுமோ அது மட்டும். அதுமாரி மியூச்சுவல் ஃபண்ட் யூட்டிலிட்டி ஃபார்ம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டு அதோட யூட்டிலிட்டி, ஓகேவா, அதோட யூஸுக்காக மட்டும் ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டாகிருப்பாங்க. அதான் எம்எஃப்யூன்னு சொல்லுவாங்க. மொபைல் பேஸ் அப்ளிகேஷன் கூட இருக்கும். நம்ம மொபைல்லேருந்தே அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க, இதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதான் வந்து யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னால் யூபிஐ சிஸ்டம். ஓகேவா? யூபிஐனா உங்கள் மொபைல் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். கூகுள் பேயாக இருக்கலாம், ஃபோன்பேயாக இருக்கலாம், ஓகேவா, வாட்ஸ்அப் பேயாக இருக்கலாம், இது எல்லாமே யூபிஐயில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்டு அக்கௌண்ட், ஏஎஸ்பிஏ அக்கௌண்ட். என்னது, அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்டு அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, ஓகேவா, கொஞ்சம் விரிவாக சொல்கிறப்பா. இது ஏஎஸ்பி அக்கௌண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அதனால தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக
இதை நீங்கள் ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிட்டாலே போதும், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இங்கே போய் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க? டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி. என்னது? மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி. இப்போ உங்கள் பணத்தை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஏஎஸ்பிஏ அப்படிங்கிற அக்கௌண்ட் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ டாட்டா மியூச்சுவல் ஃபண்டில் இது வந்து நீங்கள் உங்களுக்கு எஸ்பிஐயில் அக்கௌண்ட் இருக்குது. இது ஏஎஸ்பி அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறமேல் இது என்னது? மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி. இது என்னது? மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி. நீங்கள் இப்போ மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியில் எனக்கு 100 யூனிட் வேணும்னு அப்ளிகேஷன் போட்டுருங்க. எத்தனை யூனிட் வேணும்? 100 யூனிட் வேணும் அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டுருங்க. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் இருந்தால் தானேப்பா அவங்க 100 யூனிட் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டில் எத்தனை யூனிட் இருந்துச்சோ எல்லாமே சேல் ஆயிடுச்சுன்னா எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவீங்க. எனக்கு 100 யூனிட் வேணும், ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் எவ்வளோ? 10 ரூபா. அப்படின்னா டோட்டல் என்ன? 1000 ரூபா. டோட்டல் எவ்வளவு? 1000 ரூபா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எஸ்பிஐயில் போயிட்டு நான் இந்த கம்பெனியில் உள்ள 1000 மியூச்சுவல் ஃபண்டை வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 1000 ரூபாய்க்கு உள்ள காசு இருக்குது பார்த்தியா, அதை என்ன பண்ணுவாங்க, பிளாக்கெட் பண்ணிடுவாங்க. அதான் இதில் வரும் பிளாக்கெட் அமௌண்ட். என்னது பிளாக்கெட் அமௌண்ட் அப்படின்னா, இந்த 1000 ரூபா பணம் ஏஎஸ்பி அக்கௌண்ட்டுக்கு போயிடும். உங்களுடைய 1000 ரூபா பணம் எங்கே போயிடும்? ஏஎஸ்பி அக்கௌண்ட்டுக்கு பண்ணிவிடும். இப்போ என்ன பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி, எப்போ நான் வந்து இந்த சப்போஸ் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அலௌட் ஆச்சு அப்படின்னா, இந்த 1000 ரூபாயை வந்து இங்கேருந்து டெபிட் பண்ணிவிடுவாங்க. சரி, இந்த 1000 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு டெபிட் பண்ணி, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, 1000க்கு ஒரு யூனிட் 10 ரூபாயா, 1000/10 எவ்வளோ வரும்? 1000/10ன்னா டோட்டல் 100 வரும். இப்போ இந்த 100 யூனிட்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஏவுக்கு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஏ வந்து 100 யூனிட் வேணும்னு நினைக்கிறாரு. 100 யூனிட் வேணும்னா ஒரு யூனிட்டோட விலை வந்து 10 ரூபா. 10 ரூபா வந்து இந்த அப்ளிகேஷன் போடுறாரு. போடும்போது என்ன ஆகும், எஸ்பிஐ அந்த பணத்தை எடுத்து ஏஎஸ்பிஐ பிளாக்கெட் அக்கௌண்ட்டில் போட்டுரும். அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்கெட் அமௌண்ட். ஓகேவா? இங்கே போட்டு 1000 ரூபாய் போட்டுரும். இது என்ன சொல்லும் அப்படின்னா, எப்பா நீ இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து மிஸ்டர் ஏ வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்கிட்ட 1000 ரூபா போட்டிருக்காரு 100 யூனிட் வாங்குறதுக்கு, நீ யூனிட் தரியா என்ன அப்படின்னு இவங்க கேட்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஓகே நான் தர மாரி இருந்தால் இந்த பணத்தை டெபிட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவார், 100 யூனிட் வந்து இவங்கள்ட்ட கொடுத்துருவார். சப்போஸ் வந்து இவர் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னா, இது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்னால் கொடுக்க முடியாது, ஏற்கனவே விற்று போச்சு அப்படின்னா, இந்த ஏஎஸ்பி அக்கௌண்ட்லேருந்து பணம் என்ன பண்ணும், ரிவர்ஸ் ஆகிடும். இதுக்கு எஸ்பிஐயோட இவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேவா? இதுதான் ஏஎஸ்பி அக்கௌண்ட் சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்கெட் அமௌண்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ், ஆதார் எனபிள்டு பேமெண்ட் சர்வீஸ். ஆதார் மூலயமா இப்போ கைரேகை வச்சு ஏஇபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆதார் எனபிள்டு பேமெண்ட் சர்வீசஸ். கைரேகை வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்எஸ்டின்னு என்னப்பா, அன்ஸ்ட்ரக்சர் சப்ளிமெண்ட்ரி சர்வீஸ் டாட்டா. அப்படின்னா யூஎஸ்எஸ்டின்னு படிச்சிருக்கீங்களா என்னென்னு தெரியாது எனக்கு. யூஎஸ்எஸ்டின்னு ஒரு ஃபேமஸ்ஸு. நம்ம மொபைல் இருக்குது பார்த்தியா, நோக்கியா ஃபோன்லாம் இருக்குது பார்த்துங்க, நோக்கியா ஃபோன்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம யூஎஸ்எஸ்டி நம்பர், அன்ஸ்ட்ரக்சர் சப்ளிமெண்ட்ரி சர்வீசஸ் டாட்டா. ஓகேவா? யூஎஸ்டிடி கோடுன்னு ஒன்று இருக்கும். இந்த கோடு மூலயமாவே என்ன பண்ணலாம், நம்ம பணத்தை வந்து வித்தவுட் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எப்படிலாம் கூகுள் பே அனுப்புகிறோமோ அதேமாரி அது மூலயமா அனுப்பலாம். அதுக்கு யூஎஸ்எஸ்டி நம்பர் வந்து பேங்க்லேருந்து வாங்கி வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கார்டு மூலயமா பண்ணிக்கலாம், வாலெட் மூலயமா பண்ணிக்கலாம், ஒன் டைம் எண்டட். ஓகே, ஓடிபி நம்பர் கொடுத்து நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதேமாரி கூட நம்ம பேமெண்ட் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போல்லாம் எல்லாமே யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்துச்சு. கூகுள் பே மூலயமாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டைம் அண்ட் டைம் ஸ்டாம்பிங்னா என்னப்பா அப்படின்னு பாருங்களேன். இதை ஒரு நல்ல நினைப்பு வச்சுக்கோங்க. இது சுச்சுவேஷன் பேஸ் உங்களுக்கு வந்து கேட்கலாம். சப்போஸ் வந்து இங்கே மிஸ்டர் ஏ ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? இவர்கிட்ட வந்து பணம் எவ்வளோ இருக்குன்னா 2 லட்ச ரூபாக்குள்ளே இருக்குது. அண்டர் 2 lakhs. இப்போ 1,99,000 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்டர் பி இருக்கார். மிஸ்டர் பி இவர்கிட்ட 2 லட்ச ரூபா இருக்குது. எவ்வளோ இருக்குது? 2 லட்ச ரூபா இருக்குது. ஓகேவா? இப்போ இவங்கள்ட்ட வந்து இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க போகிறாங்க அப்படின்னா, இவர்கிட்ட 2 பேருக்கும் பணம் வருது அப்படின்னா, ஒரு இடத்துல பஞ்சு போட்டிருக்காங்க, இல்லை நெல் போட்டிருக்காங்க. இவர்கிட்ட பணம் வந்துச்சு 1,99,000 ரூபா.
இவர் 2 லட்சம் 2 லட்சத்தி ஓராயிரம் இது 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இவருக்கு பணம் வருது. இவர் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே அண்டர் 2 lakhs ஓகேவா, 2 லட்ச ரூபாய்க்குள்ளே பணம் வருது. இவர்கிட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வருது. இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீமில் இன்றைக்கி நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இன்றைக்கி போய் நம்ம எத்தனை 23 ஜூன் இன்றைக்கி போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா சரின்னு என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேருமே பணம் எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க, யூனிட் வாங்குறதுக்காக அப்ளை பண்ணுறாங்க. எங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் யூனிட் வாங்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணும்போது கரெக்டாக எவ்வளவு 3 மணிக்குள்ளே, எத்தனை மணிக்குள்ளே 3 PM ஓகேவா. இவங்களுக்கு டைம் என்னது 3 PM பண்ணுனா இன்றைக்கி தான் 23, இன்றைக்கி 23 அன்றைக்கி 3 மணிக்குள்ளே இவங்க என்ன பண்ணணும், 23/6/2023 அன்னைக்கு 1,99,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இவங்க சப்போஸ் ஒரு யூனிட்டை வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி வேல்யூ எவ்வளோ இருக்குது, 10 ரூபா தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது, 10 ரூபா தான் இருக்குது. 10 rupees தான் இருக்குது. 10 rupees தான் இன்றைக்கி நேவ் வேல்யூ. ஒரு யூனிட் வந்து 10 ரூபா தான் இருக்குது. அப்போனா எவ்வளோ வாங்கலாம், 19,900 வாங்கலாம். எவ்வளோ வாங்கலாம், 19,900 வந்து யூனிட் இவங்க வாங்கலாம் ஓகேவா. இவங்க எவ்வளோ யூனிட் வாங்கலாம், இவங்க 20,000 யூனிட் வாங்கலாம். எவ்வளோ வாங்கலாம், ஏன்னா 2 லட்ச ரூபா வச்சுருக்காங்க இல்லையா, 2 லட்ச ரூபா வச்சுருக்காங்கன்னா 20,000 வேல்யூ வாங்கலாம். இப்போ 3 மணிக்கு போனாங்கன்னா இது வாங்கிடலாம். கட் ஆஃப் டைம் வந்து செபி வச்சுருக்கு, என்ன வச்சுருக்கு அப்படின்னா 3 மணி. எத்தனை மணி, மத்தியானம் 3 மணிக்குள்ளே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு என்ன ரேட்டு இருக்கும், இன்னையோட ரேட்டு இருக்கும். அதான் வந்து நம்ம 23ஆம் டேட்டில் என்ன ரேட்டு போயிட்டுருக்கோம், NAV என்ன 23 போயிட்டுருக்கோம் யூனிட்டோட இது, அதில் வாங்கலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் என்ன பண்ணுறாரு, இவர் 3:05க்கு போகிறாரு. எத்தனை போகிறாரு, 3 மணி 5 நிமிஷத்துக்கு போகிறாரு. 1,99,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாரு, எனக்கு யூனிட் வேணும்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. அப்ளை பண்ணும்போது இவங்க பார்க்குறாங்க என்னடா மணி 3:05 ஆயிடுச்சு, ஆனால் இவர் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது. அப்போன்னா இன்றைக்கி உள்ளதெல்லாம் கிடைக்காதுப்பா. இன்றைக்கி உள்ள நேவ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா 10 ரூபா, அந்த 10 ரூபாய்க்கு கிடைக்காது. நாளைக்கு என்ன ரேட்டு போகுதோ அந்த ரேட்டில் தான் உனக்கு கொடுக்க முடியும். ஏன்னா 3 மணிக்குள்ளே பண்ண தான் இன்னைக்கு உள்ள ட்ரான்சாக்ஷன், இன்றைக்கி டேட்டில் உள்ள ட்ரான்சாக்ஷன். சப்போஸ் 3 மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா நாளைக்கு நேவ் வேல்யூ எவ்வளோ இருக்குது, இது 10 ரூபாய் இருந்தால் 10 ரூபா கிடைக்கும், இல்லை 9 ரூபாய் இருந்தால் 9 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். சப்போஸ் 11 ரூபாய்னா 11 ரூபாய்க்கு வாங்கலாம், இல்லை 12 ரூபாய்க்குன்னா 12 ரூபாய்க்கு வாங்கலாம் ஓகேவா. இன்றைக்கி சப்போஸ் வாங்கியிருக்காரு 10 ரூபாய்க்கு அப்படின்னா 19,900 வாங்கிட்டார். அதே சப்போஸ் நாளைக்கு நேவ் வேல்யூ சப்போஸ் 9 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சோங்களேன், இவர் என்ன பண்ணலாம், இந்த உங்களுக்கு 19,900 இருக்குது பார்த்தீங்களா, இது 22,112 யூனிட் வாங்கலாம். ஏன்னா நேவ் வேல்யூ எவ்வளோ 9 ரூபாய் ஆயிடுச்சு. எவ்வளோ ஆயிடுச்சு, 9 ரூபாய் ஆயிடுச்சு. சப்போஸ் வந்து எப்போதும் அதிகரித்து தான் கம்மியாக வரதுக்கு சான்ஸ் கிடையாது. சப்போஸ் அதிகரிச்சிச்சுன்னா சப்போஸ் வந்து இன்றைக்கி 10 ரூபாய்க்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கியிருக்கலாம். நாளைக்கு நேவ் வேல்யூ எவ்வளோ இருக்கும், 12 ரூபாய் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த உங்களுக்கு 1,99,000 ரூபாய்க்கு நம்ம 12 ரூபான்னு வச்சுக்கிட்டால் 16,583 எத்தனை 16,583 நம்ம யூனிட் தான் வாங்க முடியும். சப்போஸ் 12 ரூபாய் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ வாங்கலாம், இவ்வளோ தான் வாங்க முடியும். அதனால் நேவ் வேல்யூ அப் டவுன் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து இப்போ 3 மணிக்குள்ளே 2 லட்ச ரூபாக்குள்ளே இருந்தால் நீங்கள் என்ன 3 மணிக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு உள்ளே தான் வந்து கவுண்டர் வரும். சப்போஸ் இவர்கிட்ட வந்து 2 லட்ச ரூபா இருக்குது, இல்லை 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணுறாரு அப்படின்னா இவர் ஒரு நாளில் எவ்வளோக்கு எத்தனை நைட்டு 12 மணி வரலையும் இன்வெஸ்ட் பண்ணால் இன்றைக்கி உள்ள கணக்கு தான் சேரும் ஓகேவா. இது எல்லா பாலிசியுமே யாருக்கு 2 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கவங்களுக்கு, 2 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கவங்களுக்கு, 2 லட்ச ரூபாய்க்குள்ளே உள்ளவங்க 3 மணிக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட அண்டர் 2 லேக் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 மணி தான் உங்களுக்கு கட் ஆஃப் டைம் 3 PM ஓகேவா. 3 PM தான் என்னது கட் ஆஃப் டைமு. 3 மணி மத்தியானம் 3 மணிக்கு, ஏஎம்னா காலையில் வரும், பிஎம்னா போஸ்ட் மதியானம் வரும் ஓகேவா. 3 மணிக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா இன்றைக்கி 23/6/2023க்கு உள்ள நேவ் வேல்யூ என்னவோ அது யூனிட் கிடைக்கும். சப்போஸ் 3/1க்கு பண்ணினீங்க அப்படின்னா இப்போ 24/6/2023 அன்றைக்கி உள்ள வேல்யூவில் தான் என்ன கிடைக்கும், உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு கிடைக்கும். இன்றைக்கி 10 ரூபாயாக இருக்குது, நாளைக்கு 11 ரூபா அப்படின்னா நாளைக்கு நீங்கள் 11 ரேட்டில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, 10 ரூபா ரேட்டில் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட 2 லட்சத்துலேருந்து எவ்வளோ என்ன இருக்குது, 10 லட்சம் 1 கோடி 2 கோடி எவ்வளோ என்ன இருக்குது, 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நைட்டு 11 மணிக்கு போய் நான் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குகிறேன், எத்தனை மணிக்கு 11 PMக்கு போய் கூட நான் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குகிறேன், இல்லை 11:59 கோடி கூட நான் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டு வாங்குகிறேன் அப்படின்னா
அன்றைக்கி 23/6/2023 என்ன நேவ் வேல்யூ இருக்கோ அதே ரேட்லேயே வந்து வாங்கலாம். ஓகேவா? 2 லட்ச ரூபா மேலே வச்சுருந்தோன்னா நம்ம அன்றைக்குள்ளே 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். சப்போஸ் 2 லட்ச ரூபாக்குள்ளே வச்சுருந்தா 3 மணிக்கு முன்னாடி வாங்கி ஆகணும். 3 மணிக்கு அப்புறமேல போனோம்னா உங்களுக்கு நாளைக்கு உள்ளது தான் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் கட் ஆஃப் டைம் அண்டு டைமிங்னு சொல்லுவாங்க. 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா 3 PM வாங்கணும். அந்த சேம் டேவோட NAV கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் டேவில் உள்ளது தான் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் மோர் தென் 2 lakh அண்டர் 2 lakh பர்ச்சேஸ் அண்டர் 2 lakh கொடுத்தாங்க. இது மோர் தென் 2 lakh கொடுத்துருக்காங்க. இதை வந்து படிச்சுக்கோங்க, வேறு ஒன்றுக்கு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா KYC ரெக்வயர்மெண்ட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர். கேஒய்சின்னு ஏன் சொல்கிறாங்க? ஒருத்தவங்க இல்லீகலாக யாரும் ஆப்ரேட் பண்ணக்கூடாதுல்ல மியூச்சுவல் ஃபண்ட். அதனால தான் KYC கண்டிப்பாக வேணுங்கிறாங்க. இந்த பணம் இங்கேருந்து வந்துன்னா தெரியணும், அதெல்லாம் டேக்ஸ்லாம் வாங்கணும்ல. அதனால தான் KYC டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு இது எல்லாமே இருக்கும். KYC ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சிஸ் வழியாகவும் நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம், KYC ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். KYC ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டெலாம் லிங்காக இருக்கா அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? அதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் ரெக்வயர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ மாருதி சுசுகி கம்பெனிலேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மாருதி சுசுகி கம்பெனி நடந்து வந்து அங்கேருந்து சொல்லாது. அதுக்கு பதிலாக யார் இருப்பாங்க, அந்த இன்ஸ்டியூட்டோட இன்வெஸ்டர் யாராவது இருப்பாங்க. 3-4 பேர் போர்ட் ஆஃப் டைரக்டர் யாராவது இருப்பாங்க. இல்லை வந்து அந்த கம்பெனியோட MD இருப்பாங்க, AGM இருப்பாங்க. அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து அவங்க இன்வெஸ்டர். நெக்ஸ்ட் வந்து இது வேணும், ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் கம்ப்ளைண்ட் தான் சொன்னல ஃபட்கா அப்படின்னு. ஓகேவா? அந்த டேக்ஸ் பிரகாரம் உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதை எடுத்து ஃபார்ம் பண்ணணும். காமன் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம இணைக்கணும் KYCயில். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? SIP சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு மாதத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இப்போ வந்து ஒரு 1000 ரூபா வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் SIPயில் போடுறீங்க. SIPயில் போடும்போது மாதம் 1000 ரூபா போடுவோம். எவ்வளவு? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா ஒரு சர்டைன் அமௌண்ட்டு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும், மாதம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜனவரி 2023 வந்து 1000 ரூபா போடுறோம். இப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு பிப்ரவரிலேயும் அதேமாரி 1000 ரூபா போடுவோம். மார்ச்லேயும் அதேமாரி 1000 ரூபா போடுவோம். இதுமாரி போட்டுகிட்டே போவோம் 1000 ரூபா. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட யூனிட் வாங்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் ஜனவரியில் வந்து எவ்வளோ இருக்குது, 10 ரூபாயாக இருக்குது. 10 ரூபானா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 100 வந்து கிடைக்கும். எத்தனை? 100 யூனிட் கிடைக்கும். சப்போஸ் இது வந்து வாலட்டைல் மார்க்கெட் அப்படின்னா வந்து உங்களுக்கு இது அப் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? மார்க்கெட் வந்து எப்போதும் ஒரே நிலைமையே இருக்காது. சில சமயம் அப்பாகவும் சில சமயம் டவுன் ஆகும். ஓகேவா? சப்போஸ் வந்து இது என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு பிப்ரவரி மாதம் வந்துச்சு. இது அப்போ யூனிட்டோட விலை 12 ரூபா வந்துச்சு. 12 ரூபானா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? டோட்டல் 83 யூனிட் தான் வாங்கலாம். எத்தனை யூனிட் வாங்கலாம்? 83 யூனிட் தான் வாங்கலாம். ஜனவரியில் நீங்கள் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க, 10 யூனிட் கிடச்சது, 10 யூனிட் வாங்கணும். ஓகே, 10 ரூபாயாக இருந்துச்சு, நம்ம 100 யூனிட் வாங்கினோம். பிப்ரவரியில் நம்ம 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம், அப்போ 12 ரூபா இருந்துச்சு நேவ் வேல்யூ. அப்போ எவ்வளோ வாங்கியிருக்கோம், நம்ம 83 தான் வாங்கியிருக்கோம். சப்போஸ் மார்ச் மாதம் வருதுங்க, மார்ச் மாதத்தில் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, அப்போ 9 ரூபா தான் ஒரு யூனிட் போகுது. ஓகேவா? அப்புறம் நம்ம எவ்வளோ வாங்க முடியும், 111 யூனிட் வாங்க முடியும். இதேமாரி அப் டவுன் ஆகிட்டுருக்கு இல்லையா, இதனாலேயே என்ன பண்ணுவாங்க, SIPன்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அப்பானாலும் காசு கிடைக்கும், கம்மியானாலும் காசு கிடைக்கும். அப்படின்னா ஒரு ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு நல்லது கிடைக்கும். ஓகேவா? இப்போ 3ஐயும் கூட்டுங்க, 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா இப்போ 100, 183, 183 ஒரு 11, 111, 294 வந்து யூனிட் கிடச்சிச்சு. எவ்வளவுக்கு? நம்ம 3000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், 294 யூனிட் கிடச்சிச்சு. ஓகேவா? அதேமாரி வந்து இப்போ 300 யூனிட் கிடச்சவங்க 294. சப்போஸ் வந்து இங்கே இன்னும் ஒரு 6 ரூபானா யூனிட் இன்னும் நிறையா கிடைக்கும். ஓகேவா? அதனால் வந்து மாதம் அப் ஆகலாம், டவுன் ஆகலாம். அதனால் சிஸ்டமேட்டிக் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ரிஸ்க்கு கம்மி தானே. ஓகேவா? சப்போஸ் ஃபஸ்ட்டு மாதம் பார்க்குறீங்கப்பா 100 யூனிட்டு, 2வது மாதம் பார்க்குறீங்க 83 யூனிட்டு, 3வது மாதம் பார்த்தீங்கன்னா 111, 4வது மாதம் மார்க்கெட் ரேட்டோட 6 ரூபா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க, 6 ரூபா வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நிறைய யூனிட் வாங்கலாம். சப்போஸ் அதிகரிச்சிச்சுன்னா கம்மியான யூனிட் தான் வாங்க முடியும். அதனால் நம்ம எப்போல்லாம் பார்த்து மார்க்கெட் சரியில்லையோ டக்குன்னு உடனே வெளில வந்துடலாம். ஓகேவா? அதனால் சொல்லிட்டு SIP சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணோம்னா
நம்மளுக்கு ஒரு ஆவரேஜான யூனிட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இது ஒரு டைவர்ஃபிகேஷன் மாதிரி தான். மாதம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு மாதத்தில் அதிகரிக்கலாம், ஒரு மாதத்தில் கம்மியாக இருக்கலாம். பார்த்தா ஓவர் ஆவரேஜ் எப்படி வந்துடும், கரெக்டாக வந்துடும். அதனால தான் எஸ்ஐபி போடணும் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படின்னா இது வந்து எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 1000 ரூபா மாதம் போயிட்டே இருக்கும். அந்த 1000 ரூபாய்க்கு எத்தனை யூனிட் கிடைக்குதோ அது வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதுமாதிரி சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படின்னா நீங்கள் 2 லட்ச ரூபா போட்டிங்க இப்போ பணம். ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு மாதம் 10,000 ரூபா என்னோடய செலவுக்கு தேவை. எவ்வளவு? 10,000 ரூபா தேவை. இந்த 10,000 ரூபாய்க்கு உங்கள் மியூச்சுவல் ஃபண்டோட விலை அதிகரித்தாலும் கம்மியானாலும் எத்தனை யூனிட்டை வித்தாவது இந்த 2 லட்ச ரூபாய்க்கு உள்ள 10,000 ரூபாய்க்கு உள்ளதுன்னா ஒரு யூனிட் சப்போஸ் 10 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 1000 யூனிட் என்னோட சேல் பண்ணிவிடுங்க. ஆனால் மாதம் என்னோடய அக்கௌண்ட்டில் எவ்வளோ வந்துடணும் அப்படின்னா 10,000 ரூபா வந்துடும். ஓகேவா? புரியுதா? 10,000 வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாதம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் மாதம் 10,000 வேணும். சப்போஸ் வந்து நேவ் அதிகரிச்சிச்சுன்னா நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு யூனிட் வாங்குறீங்க, அது 15 ரூபாய்க்கு அதிகரிச்சிச்சு அப்படின்னா இப்போ அதுலேருந்து ப்ராஃபிட்டே வந்து உங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும் மாதம். இல்லை 12 ரூபாய்க்கு கிடைச்சி 12 ரூபா ஆயிடுச்சு, இல்லை 13 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதம் வர பணமே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எத்தனை யூனிட் வேணாலும் வீங்க, ஆனால் மாதம் எனக்கு 10,000 வேணும் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு உள்ள யூனிட்டை விற்றுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பணமாக உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க. அதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னா இது ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிப்பா. இதில் மியூச்சுவல் ஃபண்ட் நம்பர் 1 இருக்குது, இதில் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி 2 இருக்குது, இதில் மியூச்சுவல் ஃபண்டு 3 இருக்குது. இதே மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னா நான் இப்போ வந்து இதில் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ பண்ணுறேன்? 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாதம் ஒரு 1000 ரூபாய், மாதம் ஒரு 2000 ரூபாய்க்கு உள்ள 2000 ரூபாய் யூனிட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதுலேருந்து எனக்கு டெபிட் பண்ணி இந்த 2வது யூனிட்டில் வந்து 2000 ரூபாய்க்கு நான் வாங்கணும். அதுமாரி இன்னும் 2000 ரூபா நீங்கள் அந்த அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிவிடுங்க. யூனிட்டை வந்து சேல் பண்ணிவிடுங்க. அதோட அமௌண்ட் எங்கே வரணும் அப்படின்னா எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நம்பர் 3ல் வரும். சப்போஸ் 1ஆம் நம்பர் மியூச்சுவல் கம்பெனி ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்குன்னா 2வதுல பேலன்ஸ் ஆகிடும், 2வது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா 3வதுல பேலன்ஸ் ஆகிடும். அப்படி வந்து பணத்தை வந்து மாற்றி இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா ஒரே கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் நம்பியிருந்தோன்னா என்ன பண்ணுவோம், அதோட வேல்யூ கம்மியாச்சுன்னா கம்மியாகிட்டே போவோம். அதனால் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். நான் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எப்படி மாதம் எனக்கு 2000 ரூபா பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2000 ரூபாய் வந்து நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் உள்ள யூனிட்டை வந்து அதுக்கு பதிலாக வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போ இதில் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், மாதம் 4000 ரூபா கிடைக்கிது அப்படின்னா எப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நம்பர் 2ல் வந்து 2000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு கிடைக்கிற பணத்தில் 3ல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க 2000 ரூபாய். இதில் கிடைக்கிற வட்டி இருக்குது பற்றி அதை எல்லாத்தையும் எடுத்து இதில் வந்து என்ன பண்ணுறது, மாற்றி விடுறது தான் வந்து என்னது ட்ரான்ஸ்ஃபர் பிளான். ஓகேவா? இப்போ அது ஒரு பெரிய லெசன் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா ஓகேவா, அது பின்னாடி பார்க்கும். ட்ரான்ஸ்ஃபர் பிளான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டையோ இல்லை ஏதோ ஒரு யூனிட்டை விற்றோ மாதம் இதில் என்ன பண்ணணும், மற்ற 2 மியூச்சுவல் ஃபண்டில் 3 மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை அதில் வர வருமானத்தையோ இல்லை அந்த யூனிட்டை கம்மி பண்ணிவிட்டு வேறு யூனிட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் பண்ணலாம். இது நம்மளோட சேஃப்டிக்காக தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுவிட்சு தான் பார்த்துருக்கோம். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இது ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் நம்பர் 1ல் வந்து 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இது ரொம்ப கீழ்த்தனமாக போயிட்டே இருக்குது அப்படின்னா இல்லை இப்போ 1,99,000 தான் இருக்குதுப்பா, அந்த 1,99,000 எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் நம்பர் ஸ்கீம் 2ல் போட்டுருவோம். ஓகேவா? அதை என்ன சொல்லுவோம், சுவிட்சுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்னா இது ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஓகேவா? இது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இது நம்மளோட அக்கௌண்ட்டு. இப்போ என்ன பண்ணுவாங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இது மியூச்சுவல் ஃபண்ட் நம்பர் 1ல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கு. இந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு டிவைடெண்டாக பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் உங்களுக்கு டிவைடெண்டாக கொடுக்குறாங்க அக்கௌண்ட்டில். ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்கீங்க, 1000 மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் வாங்கியிருக்கீங்க. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுக்கு உங்களுக்கு 2 ரூபா வீதம் என்ன கொடுக்குறாங்க, டிவைடெண்ட் கொடுக்குறாங்க. டிவைடெண்ட்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு போனஸ் மாதிரி. இதில் 2 ரூபா கொடுக்குறாங்க. 2 ரூபான்னா 1000 யூனிட்டுக்கு 2 ரூபா அப்படின்னா டோட்டல் எவ்வளோ வரும், 2000 ரூபா. 2000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். 2000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இந்த எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றலாம், செலவு பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம். சப்போஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த 2000 ரூபாய்க்கு இருக்குல்ல, எனக்கு இந்த 2000 ரூபாய் வேணாப்பா, இதுக்கு பதிலாக நீங்கள் யூனிட்டே கொடுத்துருங்க. என்ன கொடுத்துருங்க,
₹2000 யூனிட்டை கொடுத்துருங்க. ஒரு யூனிட் எவ்வளோ ₹10 விற்கிது அப்படின்னா எனக்கு 200 யூனிட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறது. அதான் டிவிடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். டிவிடெண்ட் வந்து பணமாக வாங்கிக்காமல் யூனிட்டாக வாங்கிக்கிறது. நெக்ஸ்ட் ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்ஷன். ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும்? இப்போ மாதம் வந்து ₹1000 பிடிச்சாலும் பிடிக்கலாம். இது என்ன சொல்லுவாங்க? மந்த்லி ட்ரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இதை மந்த்லி ட்ரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் இதே வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிக்கலாம். அதை என்ன சொல்லுவாங்க? குவார்ட்டர்லின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? குவார்ட்டர்லின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப் இயர்லின்னு சொல்லுவாங்க. ஆஃப் இயர்லி. இன்னொன்று வந்து இயர்லி ட்ரான்சாக்ஷன். இதை செமி ஆனுவலின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? செமி ஆனுவலின்னு. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் பிடிக்கணும்ல, அது மாதம் ₹1000 பிடிச்சி போடலாமா? இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ₹3000 பிடிச்சிக்கலாமா? இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ₹6000 பிடிச்சிக்கலாமா? இல்லை 12 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரே இதாக ₹12,000 பிடிச்சிட்டு மாதம் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சிஸ்டமேட்டிக் ட்ரான்சாக்ஷன் கேட்கும். நீங்கள் எவ்வளோ எப்படி ஃபில் பண்ணீங்களோ மாதம் பிடிக்கணும்னா ₹1000 எடுத்துக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிடிக்கணும்னா ₹3000 எடுத்துக்கும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை முன்னாடியே ₹6000 எடுத்துகிட்டு மாதம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ₹12,000 எடுத்துக்கினா ₹12,000 எடுத்துவாங்க. இதான் வந்து ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட் சிஸ்டமேட்டிக் ட்ரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் நான் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன். இதில் ட்ரான்சாக்ஷன் பணம் மட்டும் தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுமா, வேறு என்னென்னலாம் ட்ரான்சாக்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தா நாமினேஷன். ஓகேவா? இப்போ நாமினேஷன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் 3 பேரை நாமினியாக கொடுக்கலாம். எத்தனை பேர் நாமினியாக கொடுக்கலாம்? 3 பேர் நாமினியாக கொடுக்கலாம். இது வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு 20% கொடுத்துருக்கோம். இது அப்பாவுக்கு வந்து 20% கொடுக்குறோம். இது வந்து ஒய்ஃபுக்கு வந்து எதில் கொடுக்குறோம்? 60% கொடுக்குறோம். அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா நீங்கள் ஒரு ₹2,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ₹2,00,000 இவங்களுக்கு ஒரு ₹40,000 கிடைக்கும். ஓகேவா? இவங்களுக்கு ஒரு ₹40,000 கிடைக்கும். 40 எவ்வளவு? ₹80,000. இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ₹1,20,000 வந்து பணம் கிடைக்கும். ஓகேவா? சப்போஸ் வந்து நீங்கள் நாமினி 3 பேரை போட்டிருக்கீங்க, இதில் பெர்சன்டேஜ் எதுவுமே போடவே இல்லை அப்படின்னா 3 பேருக்கும் 33%. 3 பேருக்கும் 33% எவ்வளவோ அவ்வளோ. ஓகேவா? இப்போ இந்த ₹2,00,000 3ஆக பிரிச்சுடுவாங்க. எவ்வளோ பிரிச்சுடுவாங்க? ₹2,00,000 வந்து 3ஆக பிரிச்சுடுவாங்க. 3ஆக பிரித்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருது? ₹66,666. எவ்வளோ வருது? ₹66,666 வருது. இது 3 பேருக்கும் அப்படியே கொடுத்துருவாங்க. ஓகேவா? 3 பேருக்கும் 33% பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் நாமினேஷனுக்கு பெர்சன்டேஜ் அலோட் பண்ணல அப்படின்னா, சப்போஸ் வந்து நீங்கள் நாமினேஷனே கொடுக்கலப்போ மறந்துட்டீங்க, யார் பேருமே எழுதவே இல்லை அப்ளை பண்ணும்போது, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேலு நம்மளுக்கு கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து எதாவது இருப்பா, நம்மளுக்கு யாரெல்லாம் நாமினியாக இருக்கலாம்? ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வருவாங்க, அப்புறம் சைல்டு வருவாங்க, அப்புறம் ஃபாதர் வருவாங்க, அப்புறம் மதர் வருவாங்க. இவங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அதில் யாரெல்லாம் இருக்காங்களோ அதில் லீகல் ஹையர் யார், உண்மையான வாரிசு யார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிளட்ஜி லியன் ஆஃப் யூனிட். பிளட்ஜின்னு என்ன? அடமானம். ஓகேவா? பிளட்ஜின்னு அடமானம் அப்படின்னா இப்போ நம்மள்ட்ட கோல்டு இருக்குது. என்ன இருக்குது? இப்போ நம்மள்ட்ட நகை இருக்குது. இந்த நகையை கொண்டு போய் நம்ம அடமானம் வைக்கிறோம். அடமானம் வச்சுட்டு அதுக்கு வெளியே என்ன பண்ணணும்? பணம் வாங்குகிறோம். ஓகேவா? சப்போஸ் ஒரு பாண்டு இருக்குது உங்கள்கிட்ட, டெபாசிட் எங்கேயாவது பாண்டு வச்சுருக்கீங்க நீங்கள், அதை கொண்டு போய் பேங்க் எங்கேயாவது டெபாசிட் போட்டிருக்கீங்க ₹1,00,000, அந்த பாண்டையும் வச்சு அதுலேயே கடன் வாங்கலாம். அதேமாரி உங்களுக்கு யூனிட் கொடுக்குறாங்க இல்லையா மியூச்சுவல் ஃபண்டில், யூனிட் கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒரு 1000 யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 1000 யூனிட்டை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு பேங்க்லேருந்து என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். என்ன வாங்கிக்கலாம்? கடன் வாங்கிக்கலாம். அதான் பிளட்ஜ் ஆஃப் யூனிட்னால் அடமானம் வைக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட்டு. டிமேட் அக்கௌண்ட்னா டிமெட்டலைஸ் அக்கௌண்ட்டு, அதான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதில் டிஜிட்டலில் தான் பணம் வச்சுக்கலாம். அதான் டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. டிமேட் அக்கௌண்ட் 2 தான் ஓப்பன் பண்ணணும். ஒன்று வந்து NDSL, ஓகேவா? ஒன்று வந்து CDSL. இதை பற்றி நம்ம முன்னாடி டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். ஓகேவா? சேஞ்ச் ஆஃப் ஃபோலியோ டீட்டெயில்ஸ். நம்ம வந்து இது யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணலாம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து போய் சப்போஸ் வந்து நாமினேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க இதில்? ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் தான். நான் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனாக நாமினி வச்சுருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் பாட்டி வந்து நாமினியாக போட்டிருக்கீங்க, பாட்டி வந்து சப்போஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளட்ஜுனா போய் நீங்கள் வச்சுருக்கிறத அடமானம் வச்சுக்கலாம். இப்போ டிமெட் அக்கௌண்ட்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிமெட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் போய் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, முன்னாடி அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, வேறு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா போய் நீங்கள் வேறு அக்கௌண்ட்டை கொடுத்து பண்ணிக்கலாம். அதுமாரி சேஞ்ச் போர்ட்ஃபோலியோ, இதை யாரை ஆப்ரேட் பண்ணணும்? சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்கள் பையனுக்கு வந்து 18 வயசு கீழே இருந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆப்ரேட் பண்ணியிருந்தீங்க. இப்போ பையனுக்கு வயசு வந்து 18க்கு மேலே ஆயிடுச்சு, அவனே ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அவனோட KYC எல்லாத்தையும் கொடுத்து அவங்க ஃபோலியோ சேஞ்ச் பண்ணிக்கிறது. யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணுமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் ஃபோலியோ டீட்டெயில்ஸு.
டிரான்ஸ்மிஷன் ஆஃப் யூனிட்டை வந்து இதுலேருந்து அதில் டிரான்ஸ்மிஷன் பண்ணிவிடுங்க. இது கேஷ் ஒன்றும் இன்வால்வ் ஆகாது. நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா நான் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்னா இதில் கேஷ் வந்து ஆட் ஆகாது. சேஞ்ச் ஆஃப் யூனிட் அப்படின்னா இங்கே ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான். சேஞ்ச் ஸ்டேட்டஸ் இன் ஸ்பெஷல் யூனிவர்சிட்டி கேட்டகிரி. இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து ஃபாரினில் இருக்கார், அவருக்கு பவர் ஆஃப் அட்டர்னிட்டி வாங்கியிருந்தோம், இப்போ இவரே வந்து மாற்றி பண்ணிக்கணும் அப்படின்னா இதேமாரி வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 59 வயசு ஆகுது. 59 வயசு நார்மலில் வந்து என்ன பண்ணியிருப்பார், இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார். சப்போஸ் 60 வயசு ஆகிடுச்சுன்னா இவருக்கு சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் வரும். 59னா பப்ளிக் அக்கௌண்ட் வரும். 60 வயசுனா முதியோர் இருக்காங்க இல்லையா, சீனியர் சிட்டிசன், அந்த ஸ்கீமில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக சப்போஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் இவர் 50 வயசுலேருந்து 60 வயசு வந்தால் அந்த கேட்டகிரியெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நான் இப்போ சீனியர் சிட்டிசன் ஆகிட்டேன், முன்னாடிக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டெப்ட் ஸ்கீமில் எனக்கு எவ்வளோ கொடுத்தீங்கன்னா 6% கொடுத்தீங்க, இப்போ நான் சீனியர் சிட்டிசன் ஆகிட்டேன், எனக்கு 7% வந்து உரிமை உண்டு, எனக்கு 7% கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? ஓகே, இதோட இந்த சாப்டர் நம்பர் 9 முடிஞ்சிச்சு. சாப்டர் நம்பர் 9 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 10 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 1-2 கொஸ்டின் இருக்குது, நீங்களே சால்வ் பண்ணிடலாம். இதை நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும். வாட் இஸ் தி போனஸ் இஷ்யூ ஆஃப் தி ஹோல்டர்? ஓகேவா? இது ரொம்ப ஈஸியாக இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 2-3 கொஸ்டின் இருக்குது, வேணால் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை படிச்சிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஓகேவா? கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. ஓகே, இதுவரை ஏதாவது உங்களுக்கு டவுட்லாம் தெரியப்படுத்தலாம், கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப என்ன சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, இங்கே நம்ம ஸ்டூடெண்ட் இல்லாமல் அங்கேருந்து உங்களுக்கு மணிப்பாலேருந்து நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க என்ன ஃபோன் பண்ணுறாங்கன்னா, சீக்கிரம் வீடியோ போடுங்க சார், உங்கள் யூனிட் உங்கள் பசங்க பார்க்குறாங்களோ இன்னும் வீடியோவும் நாங்களாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு இண்டிவிஜுவலாகவே ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.